பேச்சு திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா பேசுகிறதும் ஒரு உடல் உழைப்பு தான். உடலோட ஒரு செயல்பாடு தானே பேச்சு என்பது. அதனால் பேசுகிறது வேறு, உடல் உழைப்பு என்பது வேறு. வாயோட உழைப்பு தான் பேச்சு. வாய் வந்து உழைக்குது, சத்தம் இடுகிறது, அதெல்லாம் உழைப்பு. பேச்சு தான் பேச்சும் ஒரு உடல் உழைப்பு தான். அப்போ நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா நல்ல நடைபயிற்சி, விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, நடக்கிறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, உடல் உழைப்பில் ஈடுபடுவது, இதெல்லாம் பேச்சு திறனை அதிகரிக்கும். பேச்சு திறனை அதிகரிக்கும். அதனால் நிறைய பேர் நல்லா பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன இயல்பாகவே எப்படி பேசுகிறத அதிகரிப்பது அப்படின்னா அதற்கு வழி தான் நல்ல உடற்பயிற்சி. நல்ல உடலுக்கு வேலை கொடுக்கணும். டெய்லி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் ஏதாவது ஜிம்மில் போய் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணால் பேசும்போது வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கப்படும். வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பதற்கு இந்த உடல் உழைப்பு தான் காரணமாக இருக்கிறது. உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதுதான் காரணமாக இருக்கிறது. இல்லைன்னா பேச்சிலே நடுக்கம் வரும், தெளிவாக வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, வேகமாக பேச முடியாது, சரளமாக பேச முடியாது. மூளை எடுத்து கொடுக்காது. மூளை உற்சாகமாக இருக்குன்னா, இப்போ மூளை உற்சாகமாக இருக்குன்னா உடற்பயிற்சி செஞ்சால் தான் மூளையும் உற்சாகமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இப்போ தலைக்கும் நம்ம உடற்பயிற்சி கொடுக்கணும். தலையை சுற்றி நல்லா அசைக்கணும். சுற்றி அப்படியே அசைச்சாக தலைக்கும் நல்லா பயிற்சி கிடைக்கும். தலைகள் நிற்கணும். இப்படி யோகாசனம்லாம் பண்ணால் இப்போ இப்படி ஒட்டுமொத்த உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கும்போது பேச்சு திறன், பேசுகின்ற திறன், வார்த்தைகளை உச்சரிக்கின்ற திறன், தொடர்ச்சியாக பேசுகின்ற திறன், கொஞ்சம் வேகமாக பேசுகிற திறன், இது எல்லாமே உடற்பயிற்சியின் மூலமாக மட்டுமே மேம்படுத்த முடியும். உடற்பயிற்சி செய்யாமல் பேச வேண்டும். உடற்பயிற்சி செய்யலைன்னா சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் தான். பேசுவதற்கும் சோம்பேறித்தனம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் பேசுவதற்கும் சோம்பேறித்தனம் ஏற்படும். அதனால் பேசுவதற்கு இன்றைக்கி நிறைய பேர் பேசலைன்னா அது உடற்பயிற்சியே செய்யாமல் இருக்காங்க, உடல் உழைப்பில் ஈடுபடாமல் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு பேசுவதிலும் சோம்பேறித்தனம் ஏற்படும், பேசுகிறதுலையும் அவங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடல் உழைப்பு குறைஞ்சி போனதுனால தான் பேசணுங்கிற ஆர்வமே இல்லாமல் தனித்தனியாக இருக்காங்க. தனிமையில் இருக்காங்க. பேசணுங்கிற ஆர்வமே இல்லை. பாருங்கள், பெண்கள்லாம் உடற்பயிற்சியே செய்கிறதில்ல, உடலோடு நடக்கிறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருக்கா. அப்போ அவங்களுக்குலாம் உடற்பயிற்சியே செய்யவில்லை. அப்போ பெண்களுக்கே பேசணுங்கிற ஆர்வம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பெண்களுக்கே பேசணுங்கிற ஆர்வம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இல்லை, போதுமான உடல் உழைப்பு பெண்களுக்கு இல்லை. அதனால் பெண்களுக்கே பேசணுங்கிற ஆர்வம் இல்லாமல் போகுது. அப்போ ஆண்கள் மட்டும் என்ன ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கதை இருக்குது. அதனால் நல்லா பேசணும் அப்படின்னா பேசுகிறது தான் ஒரு ஆளுமை திறன். ஒரு ஆளுமை திறன்னா நிர்வாகத்திறன், ஒரு நிர்வகிப்பது. ஆளுமை என்பது அதான். அப்போ பேசுகிறது தான் ஆளுமை திறனை. பேசுவது என்பதை அடிப்படையாக கொண்டது தான் ஆளுமை திறன். அப்போது நிறைய மக்கள் உடற்பயிற்சிக்கான மகிழ்ச்சியான உடற்பயிற்சி, உடல் உழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். எல்லாருக்கும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதெல்லாம் ஜிம்மும் இருக்கணும். அப்புறம் நல்ல உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கணும், விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். மக்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் புகுந்துக்கிறாங்க, அப்புறம் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் வீட்டை விட்டு பக்கத்தில் ஒவ்வொரு தெருவுலையுமே இருக்கணும். உடற்பயிற்சி கூடம், நீச்சல் அடித்து குளிப்பதற்கான நீச்சல் குளம், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம், பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம், ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் கலை கூடங்கள், இப்படி நடைபயிற்சி செய்வதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகள், இப்படி மக்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும். அப்போ அப்படி கொண்டு வேலைக்கு போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க, அப்புறம் வெளியே வர மறுநாள் தான் வெளியில் வராங்க. அந்த மாதிரி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கொண்டு அவங்களுக்கு மகிழ்ச்சியாக உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா ஜிம்மெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, இது மகிழ்ச்சியான உடல் உழைப்பை 1 மணி நேரம் கொடுத்துரும். அப்போ அந்த விளையாட வருவதற்கு ஒரு தெருவில் ஒவ்வொரு தெருவிலும் விளையாட்டு மைதானம் இருக்குன்னா அந்த தெருவில் உள்ள எல்லாரும் வெளியில் விளையாடுவாங்க. விளையாடும்போது ஒருத்தர் பேசுவாங்க, நட்பு ஏற்படும், பேசுவதற்கான வாய்ப்பு இப்படி தான் ஏற்படும். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறனால வெளியில் அப்போ பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. இங்கே பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கு நம்ம கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீச்சல் குளங்கள், அப்புறம் நடைபயிற்சி செய்யும்போது அங்கே 2 பேர் நட்பு ஏற்படும், அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இப்படி உடல் உழைப்பு
இப்போ அந்த நடைப்பயிற்சி என்பது ஒரு உடல் உழைப்பு அது வந்து பேசுவதை ஊக்கமளிக்கிறது. நடைப்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம பாதுகாப்பான ஒரு சாலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதன் மூலம் அவங்க நடக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. நடக்கிறது மூலமாக நட்பு ஏற்படும் பல்வேறு. அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல பேசுகின்ற திறன், அப்படியும் அந்த வாய்ப்பு, பேசுவதற்கான வாய்ப்பு, பேசுகின்ற திறன் இருந்தால் மட்டும் போதாது, பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கணும்ல. அப்போ அதுவும் முக்கியம். அது மாதிரி உடற்பயிற்சி கூடங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஒவ்வொரு தெருவுலையும் விளையாட்டு மைதானங்கள், விளையாடுவதன் மூலமாக சிறப்பான பேச்சாற்றலை அப்போ ஆளுமை திறன் அதிகரிக்கும். நல்லா பேசுகின்ற திறன் அதிகரிக்கிறது, அதுதான் ஆளுமை திறன். பேசுவது தான் ஆளுமை. அப்படி இருக்கும்போது அப்போ விளையாடுவதன் மூலம் சிறப்பாக பேச முடியும், வார்த்தைகளை சிறப்பாக உச்சரிக்க முடியும். நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து விளையாடும்போது அந்த நல்ல பேசுகின்ற திறன், ஆளுமை திறன் அதிகரிக்கும். அந்த மக்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதுதான் அப்போ ஆரோக்கியமாக அதிகரிக்கும். அதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றமாகவும் இருக்க முடியும். நல்ல மக்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருந்துட்டாங்கன்னா அதுதான் நாட்டோட முன்னேற்றமாகவும் இருக்க முடியும். அப்போ அதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, அடிப்படை தேவைகள். அடிப்படையாக ஒவ்வொரு எல்லா மக்களுக்கும் விளையாடணும், ஆடணும், பாடணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்புகள், நீச்சல் அடித்து குளிக்கணும், இல்லை கட்டமைப்பு அப்படி தான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் மக்கள். நல்லா பேசும்போது தான் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நல்லா பேசலைன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். நம்ம யாராவது ரொம்ப அமைதியான ஆள் அப்படின்னு சொன்னால் நமக்கே கோவம் வரும். ஏன்னா பேசுகிறதுங்கிறது வந்து சாப்பிட்ற மாதிரி தான். இவர் சாப்பிடவே மாட்டார்னா அது அப்படி யாராவது நம்ம சொல்லுவோமா? எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லாருமே பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. பேசினா தான் மனசில் அமைதி கிடைக்கும், உடம்பில் அமைதி கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மன ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் தேவை தானே. அப்படி இருக்கும்போது பேசுகிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே பேசியே ஆக வேண்டிய கட்டாயம். எதனால் ஏற்படுகிறது என்றால், நீ பேசினா தான் உன் உடம்புல மனசில் அமைதி கிடைக்கும். வெளிப்படையாக பேசணும், நம்பிக்கையானவங்ககிட்ட வெளிப்படையாக பேசினா தான் உன் உடம்புலையும் சரி உன் மனசுலையும் சரி அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். பேசும்போது ஒரு உறவுமுறையும் ஏற்படுது. நேரடியாக பேசணும். இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறனாலையோ அல்லது புத்தகத்தில் எழுதுறதுனாலையோ மேடையில் பேசுகிறனாலையோ அமைதி கிடைக்காது. நேரடியாக ஒருத்தர்கிட்ட போய் உறவுமுறை அடிப்படையாக கொண்டு, நட்பை அடிப்படையாக கொண்டு பேச வேண்டும். ஒரு பண எதிர்பார்ப்பு இல்லாமல், தொழில் நோக்கம் இல்லாமல் பேச வேண்டும். தொழில் நோக்கம் இல்லாமல் நோக்கத்தோடு பேசுகிறது அது ஒரு தனி கேட்டகரி. அதுவும் தேவை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தேவை. அதுக்காக எப்போ பார்த்தாலும் தொழில் நோக்கத்தோடையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நட்பை அடிப்படையாக கொண்டு, அன்பை எதிர்பார்த்து, தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுகின்ற அந்த சூழல் இங்கு நிலவ வேண்டும். அதுதான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு உதவும், மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதுதான் உதவும். தொழில் நோக்கம் இல்லாமல் ஒரு அன்பை எதிர்பார்த்து, ஒரு மதிப்பை எதிர்பார்த்து, பணிவை எதிர்பார்த்து வெளிப்படையாக பேசினா தான் உடம்புல ஆரோக்கியம் ஏற்படும். அப்போ அதற்கான வாய்ப்பு தான் இந்த வீடுகள் பக்கத்தில் என்னென்னா, இப்போ எல்லாருமே தொழில் நோக்கத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, அங்கே உள்ளவங்ககிட்ட பேசுகிறாங்க, அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது ஒரு அன்பை எதிர்பார்த்து தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அப்போது அதற்கு வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பது? வீட்டில் உள்ளவங்ககிட்ட மட்டும் பேசினா போதுமா? வீட்டில் உள்ளவங்களும் எல்லோரும் செல்ஃபோன் பார்த்துட்டு, மொபைல் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் உள்ளவங்களும் பேசணும் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில், இப்போ ஒவ்வொரு அந்த குடும்பம் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவுகள், இந்த ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் அடி கலைக்கூடங்கள் இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து அந்த அன்பை எதிர்பார்த்து தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுகின்ற வாய்ப்பு, சூழல் அங்கே கிடைக்கிது, சூழல் அங்கே அமைகிறது. அப்போ தான் வந்து மனசில் அமைதி கிடைக்கும். வெளிப்படையாக பேசும்போது தான் மனசில் அமைதி கிடைக்கும், உடம்பில் அமைதி கிடைக்கும், உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். வெளிப்படையாக பேசுவதற்கு, அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கு, தொழில் நோக்கம் இல்லாமல் பேசுவதற்கு இங்கே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் நோய்கள் அதிகமாகுது. மகிழ்ச்சியும், மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் இல்லாமல் போகுது. வெளிப்படையாக பேசணும், தொழில் நோக்கம் இல்லாமல் அன்பை எதிர்பார்த்து பேசணும். அப்போ தான் வந்து உங்கள் மனசில் அமைதி கிடைக்கும், உடம்புலேயே அமைதி கிடைக்கும். அப்போ தான் ஆரோக்கியம், நோய்கள் வந்து குணமாகும். வெறும் மருந்து மட்டுமே சாப்பிட்டு நோயை குணப்படுத்த முடியாது.